வணக்கம் நண்பர்களே. டாடா மோட்டார்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் ரீசெண்டாக டியாகோ காரில் வந்து நியூ அப்டேட் வந்து கொடுத்தாங்க. இப்போ அதனைத் தொடர்ந்து டியாகோ காரோட ஒரு செடான் டைப்பில் வரக்கூடிய வெர்ஷனான டிகார் கார்லையும் வந்து நியூ அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. 2025க்காக பார்த்தீங்கன்னா சில ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு வந்து புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத பற்றியும், அதே மாதிரி 2024 வந்து நம்பர் 1 காராக சேல்ஸில் இருந்த பஞ்ச் காரோடைய ப்ரைஸ் வந்து இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஹுண்டாயும் பார்த்திங்க அப்படின்னா அல்கசார், எக்ஸ்டர் இந்த 2 கார்களுடைய ப்ரைஸை வந்து உயர்த்தியிருக்காங்க. ஸோ இந்த 2025 நியூ ப்ரைஸ் லிஸ்ட்டு அதை பற்றியும், அதே மாதிரி மகேந்திரா XUV 3XO இந்த காரில் EV மாடல் வந்து வரப்போகுது இந்த வருஷத்தில். ஸோ என்னென்ன மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எவ்வளோ ரேஞ்ச் போகும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்திங்க அப்படின்னா டிகார் காரில் இப்போ வந்து சில விஷயங்கள் நமக்கு வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. புது பெயிண்ட் ஸ்கீம்ஸ் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இப்போதைக்கு வந்து பெட்ரோல் மற்றும் CNG வேரியண்ட்டில் மட்டும்தான் வந்து சில ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கு. இன்னும் பார்த்திங்க அப்படின்னா டிகார் EV வந்து அப்டேட் வந்து பண்ணலை. இப்போ வெளிப்புறமாக பார்க்குறப்ப நமக்கு வந்து புதிய அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 15 இன்ச்சில் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அது வந்து டாப் ஸ்பெக் மாடலில் மட்டும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி உட்புறம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 10 இன்ச்சில் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து கொடுக்குறாங்க. சைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக வந்து கொடுக்குறாங்க. வயர்லெஸ் ஃபோன் மிரரிங் இந்த ஒரு ஃபீச்சர் வந்து கொடுக்குறாங்க. கிளைமேட் கண்ட்ரோல், பவர் ஃபோல்டிங் மிரர்ஸ், LED லைட் பேக்கேஜ், 360 டிகிரி கேமரா, டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், USB-C சார்ஜிங் போர்ட்ஸ் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆட் ஆகுது. இன்ஜின் அப்படின்னு பார்க்குறப்ப இன்ஜினில் பெருசாக அவங்க வந்து பவர் ட்ரெயினில் வந்து கை வைக்கல. 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் வந்து கண்டினியூ ஆகும். இந்த இன்ஜின் வந்து 84 பிரேக்காஸ் பவரையும் 113 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். 5 ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வந்து இருக்குது. அதேமாதிரி AMT டிரான்ஸ்மிஷன் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. CNG வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் சேம் இன்ஜின் தான். பவர் வந்து 72 பிரேக்காஸ் பவரையும் டார்க் வந்து 95 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இதுலேயுமே நமக்கு CNGலையுமே 5 ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மற்றும் AMT டிரான்ஸ்மிஷன் ரெண்டுமே வந்து கொடுக்குறாங்க. இந்தியாவில் வந்து இந்த டிகாரை பொறுத்த வரைக்கும் டிசைர் காருக்கு வந்து நேரடி போட்டியாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து விற்பனையில் வந்து இருக்குது. இப்போ பேஸ் மாடலோட ப்ரைஸ் வந்து 6 லட்சத்துலேருந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த அப்டேட் பார்த்திங்க அப்படின்னா பஞ்ச் காரோடைய ப்ரைஸை வந்து உயர்த்தியிருக்காங்க. பஞ்சை பற்றி சொல்லணும் அப்படின்னா 2024 இந்தியாவில் அதிகமாக விற்பனையான கார்கள் லிஸ்ட்டை வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா முதல் இடத்துல வந்து பஞ்ச் கார் வந்து இருக்கும். 2வது இடத்துல பார்த்தீங்கன்னா வேகனார் கார் வந்து இருக்குது. 3வது இடத்துல வந்து எர்டிகா கார் வந்து இருக்குது. இப்போ இதில் வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்கான விஷயம் என்ன அப்படின்னா முதல் இடத்த பஞ்ச் வந்து பிடிச்சது. பஞ்ச் வந்து இன்றைக்கி நேற்று டக்குன்னுலாம் ஃபஸ்ட் இடத்துக்கு வரல, ரொம்ப நாளாகவே வந்து நல்லா சேல் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ 2024 முதல் இடத்த வந்து பிடிச்சிருக்கு. எப்போதுமே இந்த முதல் இடம் அப்படிங்கிறது மாருதி சுசுகி கிட்ட தான் வந்து இருக்கும். அந்த இடத்த வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து பறிச்சிருக்காங்க ஒன்று. இன்னொரு புறம் வந்து இந்தியாவில் வந்து இந்த ஹேஷ்பேக் கார்கள் தான் வந்து இந்த டாப் 10க்குள்ளே அதிகமாக வந்து இடம் பிடிக்கும். இப்போலாம் வந்து SUV ரக கார்கள் தான் அதிகமாக இடம் பிடிக்குது. அதுலேயும் வந்து ஒரு படி மேலே போய் MPV ரக காரான எர்டிகா கார் வந்து 3வது இடத்த வந்து பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்து ஒரு ஃபேமிலியாக வந்து ட்ரிப்பு போகணும், ஃபேமிலியாக வெளில போகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த MPV ரக கார்களுக்கும் மக்கள் அதிகம் ஆர்வம் காட்டுறாங்க. அதில் ஓரளவு கொடுக்குற காசுக்கு வந்து ஒருத்தா ஒரு பட்ஜெட் விலையில் இருக்கக்கூடிய காராக எர்டிகா வந்துருக்கு. அதனால் எர்டிகாவுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சிட்ருக்கு. இப்போ வந்து பஞ்ச் அப்டேட்டுக்கு நம்ம வந்து வருவோம். பஞ்சை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு ப்ரைஸ் வந்து 7,000 ஆரம்பித்து அதிகபட்சம் 17,000 வரைக்கும் பார்த்திங்கன்னா விலையை வந்து உயர்த்தியிருக்காங்க. பஞ்ச் கார் வந்து நமக்கு வந்து பெட்ரோல்லையும் வந்து கிடைக்குது, அதே மாதிரி வந்து CNGலையும் கிடைக்குது. மைலேஜ் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க தாராளமாக CNG வந்து செலக்ட் பண்ணலாம். இப்போ வந்து விலை உயர்வுனால பார்த்தீங்கன்னா புதிய எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து 6,20,000 வந்து மாறி இருக்குது. 6,20,000 ஆரம்பித்து 10.32 லட்சம் ரூபாய் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்ச் கார் இந்தியாவில் விற்பனையில் வந்துருக்கு. இந்த கார் வந்து எந்த காருக்கு நேரடி போட்டி அப்படின்னா ஹுண்டாயில் இருக்கக்கூடிய எக்ஸ்டர் காருக்கு வந்து நேரடியாக போட்டியாக விற்பனையில் இருக்கக்கூடிய ஒரு கார் தான் வந்து பஞ்சு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அல்கசார் கார்லேயும் வந்து இப்போ வந்து ப்ரைஸை வந்து நமக்கு வந்து உயர்த்திருக்காங்க. அல்கசாரை பொறுத்த வரைக்கும் வந்து நல்ல ஸ்பேஷியஸாக இடவசதியோடு இருக்கக்கூடிய ஒரு காரு. சீட்டிங் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 6 பேர் கான்ஃபிகரேஷன்லேயும் வந்து நம்ம வந்து வாங்கலாம். 7 பேர் போகிற மாதிரி வந்து கான்ஃபிகரேஷன்லேயும் நம்ம வந்து வாங்கலாம். இதில் குறிப்பிட்ட மாடல்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து ஒரு மினிமம் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 10,000 ஆரம்பித்து அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 15,000 வரைக்கும் விலை வந்து உயர்ந்திருக்கு. இதில் வந்து 15,000 விலை உயர்ந்தது எந்தெந்த வேரியண்ட்டுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா சிக்னேச்சர் 1.5 பெட்ரோல் DCT 7S இந்த வேரியண்ட்டுக்கு வந்து 15,000 உயர்த்திருக்காங்க. சிக்னேச்சர் மேட் 1.5 பெட்ரோல் DCT 7S டிவல் டோன் இந்த மாடலுக்கு. அதே மாதிரி சிக்னேச்சர் 1.5 பெட்ரோல் DCT 6S, எக்ஸிக்யூட்டிவ் மேட் 1.5 பெட்ரோல் 7S மற்றும் சிக்னேச்சர் மேட் 1.5 பெட்ரோல் DCT 6S டிவல் டோன் இந்த வேரியண்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா 15,000 வந்து உயர்த்திருக்காங்க. இன்னொரு புறம் நமக்கு வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வரக்கூடிய வேரியண்ட்டுக்கு அது வந்து அந்த மாதிரி வேரியண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 10,000 வரைக்கும் ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. புதிய ப்ரைஸ் அப்படின்னு பார்க்குறப்ப 14.99 லட்சத்துலேருந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது.
4 விதமான வேரியண்ட்டில் வந்துருக்கு. அந்த 4 வேரியண்ட்டு கீழே வந்து நமக்கு வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷன், ஆட்டோமேட்டிக் அந்த மாதிரி வரும். பட் மேஜராக வந்து 4 விதமான வேரியண்ட்டில் வந்துருக்கு. 9 விதமான கலர் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து விற்பனையில் இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஹுண்டாய் வந்து எக்ஸ்டர் காரோட ப்ரைஸையும் வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு புது வருஷம் வருது அப்படின்னாலே எல்லா பிராண்டுமே வந்து அவங்களுடைய கார்களுடைய ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அந்த வகையில் வந்து எக்ஸ்டர் பொறுத்த வரைக்கும் மைக்ரோ எஸ்யூவி டைப்பில் வரக்கூடிய ஒரு காரு, பஞ்சுக்கு நேரடி போட்டியாக இருக்கக்கூடிய ஒரு காரு. எக்ஸ்டருக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹுண்டாய் சைட்லேருந்து நமக்கு வந்து கிடச்சிட்ருக்கு. இப்போ இந்த காரை பொறுத்த வரைக்கும் வந்து சில வேரியண்ட்டுக்கு வந்து 9,700 வந்து ப்ரைஸை வந்து உயர்த்தியிருக்காங்க. அதில் வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷன், நைட் எடிஷன், அதேமாதிரி வந்து சிஎன்ஜி டிவோ அந்த வேரியண்ட்டுக்கும் ஏறி இருக்குது. எஸ்எக்ஸ் 1.2 மேனுவல் டிரான்ஸ்மிஷன், 1.2 மேனுவல் டிரான்ஸ்மிஷன், ஹை சிஎன்ஜி டிவோ இந்த மாதிரி வெர்ஷன்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 9,700 ப்ரைஸை வந்து உயர்த்தியிருக்காங்க. அடுத்து எஸ்எக்ஸ் 1.2 மேனுவல் டிரான்ஸ்மிஷன் சிஎன்ஜி, எஸ் 1.2 மேனுவல் டிரான்ஸ்மிஷன் சிஎன்ஜி இந்த மாதிரி மாடலுக்கு பார்த்தீங்கன்னா 8,200 ப்ரைஸை வந்து உயர்த்தியிருக்காங்க. சில மாடலுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 7,500 வரைக்கும் விலை வந்து உயர்த்தியிருக்காங்க. ஒரு 2 வேரியண்ட்டுக்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா விலையை வந்து உயர்த்தலை. அது எந்த வேரியண்ட் அப்படின்னா எஸ்எக்ஸ்ஓ கனெக்ட் 1.2 ஏஎம்டி, எஸ்எக்ஸ்ஓ கனெக்ட் 1.2 ஏஎம்டி நைட் எடிஷன் இந்த 2 வேரியண்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா விலையை வந்து உயர்த்தலை. இந்த எக்ஸ்டர் பொறுத்த வரைக்கும் 7 வேரியண்ட்டில் 12 கலர் ஆப்ஷன்ஸில் வந்து விற்பனையில் வந்து இருக்குது. புதிய ப்ரைஸ்ன்னு பார்க்குறப்ப 6,20,000 ஸ்டார்ட் ஆகி 9.48 லட்சம் ரூபாய் வரைக்கும் விலையில் இந்த கார் வந்து விற்பனையில் இருக்குது. ஃபைனல் அப்டேட் பார்த்திங்க அப்படின்னா மகேந்திரா 3XO EV. மகேந்திரா பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து வந்து அந்த EV லைனப்பை வந்து அதிகப்படுத்திக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. இப்போதைக்கு வந்து மகேந்திரா பிராண்டில் ஓரளவுக்கு வந்து ஒரு அஃபோர்டபுளான ஒரு இவி கார் அப்படின்னு பார்க்குறப்ப XUV 400 வந்து இருக்குது. அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து 3XO காரையும் விற்பனை கொண்டு வர போகிறாங்க. பல இடங்களில் இந்தியாவில் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. முன்னாடி வந்து டெஸ்ட் பண்ண காரை விட இப்போ வந்து டெஸ்ட் பண்ண காரில் அந்தளவுக்கு வந்து மறைக்காமல் டிசைனை வந்து வெளியில் வந்து தெரிகிற மாதிரியே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு மற்றும் ரியர் அந்த போர்ஷனை மட்டும் வந்து மெயினாக அந்த பம்பர் வர இடங்களை மட்டும் வந்து மறைச்சு பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த புதிய காரில் 3XOவில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா சர்க்குலராக வந்து ப்ரொஜெக்டர் எல்இடி ஹெட்லாம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. அதிலே வந்து ஸ்ப்ளிட் டைப்பில் வர மாதிரி வந்து கொடுக்குறாங்க. சி ஷேப்பில் எல்இடி டிஆர்எல் செட்டப் வந்து வருது. ஷார்க் ஃபின் ஆண்டனா வந்து கொடுக்குறாங்க. பிளாக் கலரில் ஓஆர்விஎம் வந்து கொடுக்குறாங்க. ரூஃப் ரெயிலும் நமக்கு வந்து வருது. அதேமாதிரி ஃப்ரண்ட் கிரில்லை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு பெரிய சைஸில் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி புதிய அலாய் வீல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஏரோ ஆப்டிமைஸ்டு அலாய் வீல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதோட டிசைனுமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்க்கறதுக்கு வந்து நல்லாயிருக்கு. இந்த காரில் வரக்கூடிய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 360 டிகிரி கேமரா ஃபீச்சர் வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி கம்ஃபர்டபுளுக்காக பார்த்தீங்கன்னா ஹர்மான் கார்டான் சவுண்ட் சிஸ்டம் வரும்னு சொல்லியிருக்காங்க. பேனரோமிக் சன்ரூஃப் ஃபீச்சர் வந்து வருது. ஃப்ரண்ட்டில் வந்து பார்க்கிங் சென்சார் வந்து கொடுக்குறாங்க. எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வித் ஆட்டோ ஹோல்டு ஃபீச்சர் வந்து வருது. கூல்டு க்ளவ் பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. லெவல் 1 அடாஸ் டெக்னாலஜி வந்து கொடுக்குறாங்க. 3XO பொறுத்த வரைக்கும் வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய கார் இல்லை. அதனால் லெவல் 1 வந்து கொடுக்குறாங்க. சில கார்களில் இந்தியாவில் இப்போதைக்கு விற்பனையில் இருக்கக்கூடிய கார்களில் லெவல் 2 வந்து கொடுக்குறாங்க. இன்டீரியராக பார்த்தோன்னா 10.25 இன்ச்சில் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் கொடுக்குறாங்க. டிவல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் ஃபீச்சர் வந்து வருது. ரியர் வியூ கேமரா வந்து கொடுக்குறாங்க. டிரைவர் சீட்டோட ஹைட்டை வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அந்த ஒரு வசதியும் இருக்குது. டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் வந்து கொடுக்குறாங்க. 10.25 இன்ச்சில் நமக்கு டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து வருது. வயர்லெஸ் ஆப்பிள் கார்ப்ளே மற்றும் ஆண்ட்ராய்டு ஆட்டோ இந்த ஃபீச்சரும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் வரக்கூடிய கிரில் செட்டப் வந்து புதுசாக மாற்றிருக்காங்க. அதேமாதிரி ரிவைஸ்டு ஏர் டேமும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அதுமாதிரி ரியர் பம்பரையும் வந்து ரீஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம பேட்டரி ஆப்ஷன் அப்படின்னு பார்க்குறப்ப 34.5 கிலோவாட்டு மற்றும் 39.4 கிலோவாட்டு 2 விதமான பேட்டரி பேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகுது. இதில் வந்து 34.5 கிலோவாட் பேட்டரி பேக்கை பொறுத்த வரைக்கும் பேஸ் மாடலாக இருக்க போகுது. அந்த மாடலோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 375 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் வந்து போகும். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 39.4 கிலோவாட்டு அந்த வேரியண்ட் வந்து நமக்கு 456 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து ரேஞ்ச் போகும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 15 லட்சத்தில் ஆரம்பித்து 18 லட்சம் ரூபாயில் இந்த 3XO கார் வந்து 2025 விற்பனைக்கு வந்து வரப்போகுது. நன்றி.